வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பாஸ்தா 2 வகையாக செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல மணம் கொடுக்கும். அதனால் கூடவே உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை கிளறி கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் கூடவே பாஸ்தா போட்டுக்கோங்க. இதை ஒரு கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிடுங்க. அது பாயில் ஆகட்டும். இதை பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் பதம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதை வச்சு க்ரீமியான கார்லிக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இப்போது ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, இது பொரிஞ்சதும் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் வேணுன்றதுனால சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி அப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரை இதுக்கு கொடுக்கும். இப்போது 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற்றின பால் நல்லா திக்காகிறதுக்காக 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஊற்றி விடுறேன். இது கொஞ்சம் க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போது இதில் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட க்ரீமி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
இப்போது சாஸியான டொமேட்டோ பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், சீரக சோம்பு பவுடர், கார்ன்ஃப்ளவர். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளியும் 2 துண்டு இஞ்சியும் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுங்க. சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வெந்ததும் அது கூட 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். வெங்காயமும் மிளகாய் தூளும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். அந்த கலவை நல்லா வெந்து இது மாதிரி வந்தது பிறகு நம்ம வச்சுருக்க பவுடரெல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரக சோம்பு பொடி போட்டுக்கிறேன். நம்ம இதில் மிளகாய் தூள் இனிமேல் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், அந்த பொடியெல்லாம் நல்லா வதங்கி இது மாதிரி கலர் மாறிடும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்து கிளறி விடலாம். அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து இந்த சமயத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மேலே கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சாஸியான டொமேட்டோ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Tuned until the next video. Thank you for watching.